இந்த மினிஸ் மேஸ் சேனல் இந்த சேனலில் பண்ணிட்டுனா கணக்கில் உள்ள கணக்கில் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி வீடியோவில் பயிற்சி 7.1ல் 3வது கணக்கு பார்ப்போம். இவங்க புக்கில் பக்கம் 8ல் இருக்குது. S of t equal to 2t³ minus 9t² plus 12t minus 4. இங்கு t greater than or equal to 0 எனும் விதிப்படி ஒரு கோட்டில் ஒரு துகள் நகர்கிறது. எந்நேரங்களில் துகளின் திசை மாறுகின்றது. முதல் 4 வினாடிகளில் துகள் பயணித்த தூரம் என்ன? தேர்ட் கொஸ்டின், திசைவேகம் 0 மதிப்பை அடையும் நேரங்களில் எல்லாம் துகளின் முடுக்கம் காணுங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் பார்ப்போம். S of t அவங்க கொடுத்துருக்கிறது 2t³ minus 9t² plus 12t minus 4. அவங்க ஃபஸ்ட்டு கொஸ்டினில் கேட்டிருக்கிறது துகளின் திசை மாறுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இந்நேரங்களில் இப்போ நம்ம திசைவேகம் கண்டுபிடிப்போம். தொலைவிலேருந்து திசைவேகம் கண்டுபிடிக்க ஃபார்முலா ds/dt. இப்போ இதை கால்குலேட் பண்ணுவோம். 2 × 3 6, 60, 3 - 1 2, 60². இது 9 × 2 18, 2 - 1 1. இப்போ 18t. இங்கே 12 × 1 12, t - 1 இது நம்ம போட வேண்டாம், இதாக இருக்கும். இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம டிவைடட் பை 6 போட்டோன்னா t² 3 18 minus 3t plus 12 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதை நம்ம ஒரு ஈக்குவேஷனாக வச்சுக்கிடுவோம். இது எப்படி எழுதலாம்னா t² இதை 6ஆல் நம்ம டிவைட் பண்ணோம்னா 1 2 கிடைக்கும். 6 12. அதனால் இந்த இடத்துல 2 வரும். இப்போ இதை t² minus 2t minus 1t plus 2 அப்படின்னு நம்ம எழுதலாம். இதை நம்ம காரணிகளாக பிரிக்கும். இப்போ டீயை வெளியில் பொதுவாக எடுத்தோம்னா t - 2, இங்கே t - 2, இங்கே -1 இருக்குது. அப்போ இதை ஃபேக்டராக நம்ம காரணியாக பண்ணும்போது கிடைக்கிறது t - 2 × t - 1. இதுதான் நமக்கு கிடைக்கும். அவங்க கேட்டிருக்கிறது எந்நேரங்களில் துகளின் திசை மாறுகிறது அப்படின்னு கேட்டிருக்கு. இப்போ டீயோட வேல்யூ 1 செகண்ட் 2 செகண்ட் அப்படின்னு அவங்க கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது வினாடிகள்ங்கிற யூனிட் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் அதை யூஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த இதில் இந்த t - 2 t - 1ங்கிற ஃபேக்டரில் டீயோட வேல்யூவை நம்ம 1.5 அப்படின்னு போடுவோம். 1.5னா நமக்கு 1.5 - 2 கிடைக்கும். இங்கே இதான் நமக்கு இந்த ds/dt, அதாவது திசைவேகம். இங்கே 1.5 - 1 அப்படின்னு இருக்கும். இப்போ நமக்கு இந்த இடத்துல -1 வருது, இங்கே 0.5 வருது. இதில் ஆன்சர் என்ன வருதுங்கிறது ப்ராப்ளம் கிடையாது. நமக்கு ஆன்சர் இங்கே மைனஸாக இருக்குது, நெகட்டிவாக இருக்குது, இங்கே பாசிட்டிவாக வேல்யூ இருக்குது. அப்போ நமக்கு ஆன்சர் நெகட்டிவாக தான் கிடைக்கும். t = 1.5 அப்படின்னு போட்டோன்னா, அதே மாதிரி டீயோட வேல்யூ 0.5 போடுவோம். இங்கே 0.5ன்னு போட்டோம்னா ds/dt = இதே மாதிரி இந்த ஈக்குவேஷனில் 0.5ஐ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0.5 - 2, இங்கே 0.5 - 1. இப்போ நமக்கு கிடைக்கிறது இந்த இடத்துல -1.5, இந்த பிளேஸில் -0.5. பாசிட்டிவ் நமக்கு நெகட்டிவ் ஆகிடுது. இப்போ நமக்கு எந்த இடத்துல சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொன்னால் t = 1 மற்றும் t = 2 என்ற மதிப்பில் சைன் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா
நமக்கு திசை மாறியது, திசைவேகத்தோட திசை மாறியது. இந்த மதிப்பில் துகளின் திசை மாறுகிறது. அந்த கொஸ்டினுக்குள்ள ஆன்சர். அடுத்த வீடியோவில் இதில் உள்ள செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம். அதாவது முதல் 4 வினாடிகள் துகள் பயணித்த தூரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதையும் 3வது கொஸ்டினையும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த முனிஸ் மேத்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.